கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம கெமெட்ரியாவை பற்றி பார்க்க போறோம். आज हम गिमेट्रिया के बारे में देखेंगे। ஹீப்ரு அல்பபெட். हिब्रू अल्फाबेट। அதுல 22 லெட்டர் இருக்குது. उसमें 22 अक्षरें हैं। இப்போ நம்ம இந்த ஆல்பபெட்ங்கிற வார்த்தையை பார்ப்போம். अभी अल्फाबेट ये शब्द देखेंगे। இப்போ ஆல்பபெட்னு சொன்னாலே अभी अल्फाबेट कहेंगे तो அது ஆங்கில ஒரு வார்த்தை. वो एक अंग्रेजी शब्द है। ஆனா இது எங்க இருந்து வந்தது पर ये कहाँ से आया है அதை நம்ம பார்க்க போறோம். वो हम देखेंगे। கிரேக்க மொழியில ग्रीक भाषा में முதல் 2 எழுத்து தான் இது. पहले 2 अक्षर ही ये हैं, அல்பா பீட்டா. अल्फा और बीटा। கிரீக்ல முதல் எழுத்து அல்பா, ग्रीक में पहला अक्षर अल्फा है ரெண்டாவது எழுத்து பீட்டா. और दूसरा अक्षर बीटा है। சோ ரெண்டையும் சேர்த்து தான் दोनों को जब मिलाएंगे ஆல்பபெட்னு வருது. अल्फाबेट ऐसा आता है। அதே மாதிரி ஹீப்ருல எடுத்தோம்னா ऐसे हिब्रू में लेंगे तो இது ஆல்பபெட் இல்ல, ये अल्फाबेट नहीं, இது ஆலஃபெட். ये अल्फाबेट है। முதல் 2 எழுத்து அதுதான் வரும். पहले 2 अक्षर वही आते हैं। சோ இந்த 22 லெட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். तो ये 22 जो शब्द है उसके बारे में देखेंगे। ஒவ்வொரு லெட்டருக்கும் வேல்யூ இருக்குது. हर एक शब्द का एक वैल्यू है। நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். इसे हमने पहले ही देखा है। இதுல முக்கியமா நீங்க ஆலஃப் எடுத்தீங்கன்னா इसमें मुख्य में आप एलफ को लेंगे तो அதுக்குள்ள வேல்யூ 1. उसका वैल्यू है 1। சோ ஆலஃப்னு சொன்னா तो एलफ बोलेंगे तो அதுக்குள்ள வேல்யூ 1. उसका वैल्यू 1 है। ஆனா எலேஃப் அப்படினு சொன்னா पर आप एलेफ कहेंगे तो எலேஃப் உச்சரிப்பு மாறுது பாருங்க. यहाँ पे वो उच्चारण चेंज होता है, देखिए। எலேஃப்னு சொன்னா एलेफ कहेंगे तो அது 1000. वो 1000 है। சோ ஆலஃப்னா 1, तो एलेफ मतलब 1, ஆனா எலேஃப்னா 1000. पर एलेफ मतलब 1000। ஆனா ஹீப்ருல 22 எழுத்து இருக்குது. पर हिब्रू में तो 22 शब्द है। அதுல கடைசி எழுத்தினுடைய வேல்யூ எத்தனை? उसमें आखिरी शब्द का वैल्यू कितना है? அது 400. वो 400 है। ஆனா எலேஃப் எடுத்தீங்கன்னா पर एलेफ लेंगे तो அது 1000 இருக்குது. उसमें 1000 है वैल्यू। சோ தாவுக்குள்ள வேல்யூ 400, ताव का वैल्यू 400 है, ஆனா எலேஃபுடைய வேல்யூ 1000. पर एलेफ का वैल्यू 1000 है। அதுக்கு இடையில उसके बीच में 500, 600, 700, 800, 900 500, 600, 700, 800, 900 இந்த இது கேப் இருக்குது. ये बीच में गैप है। இந்த பிரிட்ஜ் ये जो ब्रिज है இத கனெக்ட் பண்றதுக்கு इसे मिलाने के लिए அது எபிரேய ஜனங்கள் इब्रानी लोग 5 சோஃபித்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 5 सोफित ऐसे लेके आए। அந்த சோஃபித்தை பற்றி நம்ம லாங்குவேஜ் ஸ்டடியில படிச்சோம். उस सोफित के बारे में हमने लैंग्वेज स्टडी में किया है। அந்த சோஃபித்ல 5 எழுத்து இருக்குது. उस सोफित में 5 अक्षरें हैं। இந்த 5 எழுத்து தான் அதனுடைய பிரிட்ஜ். ये 5 अक्षर उसका वो ब्रिज है। அந்த 5 எழுத்து வர வேண்டிய அவசியமே இல்ல. ये 5 अक्षर आने की जरूरत ही नहीं है। ஆனா 400க்கும் 1000க்கும் நடுவுல पर 400 और 1000 के बीच में ஒரு இந்த 5 வேல்யூ வேணும்னால தான் ये 5 वैल्यू चाहिए, इसलिए அத சோஃபித் கொண்டு வந்தாங்க. वहां पे सोफित लेके आए। இப்போ நீங்க காப் சோஃபித் எடுத்தீங்கன்னு வைங்க, अब यहाँ पे काफ सोफित लेंगे तो அதுக்கு வேல்யூ 500. उसका वैल्यू है 500। மெம் சோஃபித் 600, मेम सोफित है 600, நூன் சோஃபித் 700, नून सोफित है 700, பே சோஃபித் 800, पे सोफित है 800, சாடே சோஃபித் 900. साढ़े सोफित है 900। சோ இப்படி அந்த பிரிட்ஜ் மேக் பண்ணாங்க. तो ऐसे ये ब्रिज बनाया उन्होंने। ஆனா ஒரு காரியம், पर एक कार्य, நம்ம இந்த பிரிட்ஜ் இது அந்த கனெக்ட் பண்றதுக்கு தான் அந்த பிரிட்ஜ். ये जो ब्रिज है वो सिर्फ जोड़ने के लिए ही है। ஆனா இந்த வேல்யூவை, पर ये जो वैल्यू है சோஃபித்துக்குள்ள வேல்யூவை सोफित का जो वैल्यू है நீங்க கெமெட்ரியால யூஸ் பண்ண கூடாது. आप गेमेट्रिया में नहीं यूज कर सकते। அது யூஸ் பண்ண முடியாது. उसे आप नहीं यूज कर सकते। அது யூஸ் பண்ண கூடாது. उसे आप यूज नहीं कर। ஏன் கூடாது? क्यों नहीं? ஏன்னா क्योंकि ஏன்ஷியன்ட் ஹீப்ருல एंशिएंट हिब्रू में சோஃபித்லாம் கிடையாது. सोफित सब नहीं है। இப்போ தான் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ये सब अभी लेके आए हैं। இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ऐसे बहुत सारे कार्य हैं। சோ இந்த கெமெட்ரியா பண்ணும்போது तो ये जो गिमेट्रिया जब करेंगे 22 எழுத்தை மட்டும் தான் நீங்க எடுக்கிறீங்க. 22 शब्द को ही सिर्फ आप लेंगे। சோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.
बहुत केयरफुल रहिए। ஜனங்கள் நியூமராலஜிக்கும் கெமெட்ரியாக்குள்ள வித்தியாசம் தெரியாம செய்றாங்க. लोग न्यूमरोलॉजी और गिमेट्रिया के बीच में अंतर नहीं जानते, इसलिए ऐसा करते हैं। நியூமராலஜிக்குள்ள நம்ம போக கூடாது. न्यूमरोलॉजी के अंदर नहीं जाना है, நம்ம கெமெட்ரியால இருக்கணும். हम सिर्फ गिमेट्रिया में रहना, அதாவது கணக்குல இருக்கணும். मतलब गिनती में ही रहना है, கணக்கு மட்டும்தான். गिनती ही है, மத்தபடி நம்ம நியூமராலஜிக்குள்ள போக மாட்டோம். उसके अलावा हम न्यूमरोलॉजी के अंदर नहीं जाना है। இப்போ ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். अब कुछ उदाहरण को हम देखेंगे। இப்போ நம்பர் 26 ன்னு இருக்குது. अभी ये नंबर 26 है, இது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறோம். इसे हमने इंग्लिश में लिखा है। இத நான் ஹீப்ருல மாத்தணும்னா इसे हिब्रू में अगर बदलना है तो அப்ப இந்த 26 ரெண்டா பிரிங்க. तो फिर ये 26 को हम दो भाग करेंगे। அதுல ரெண்டு நம்பர் இருக்குது. उसमें दो नंबर है, ஒன்னு வந்து 20, அடுத்தது 6. एक है 20 और एक 6 है। 20வது நம்பர் ये 20वां जो वैल्यू है அது எந்த லெட்டர்னுடைய வேல்யூ? वो कौन से लेटर का वैल्यू है? அது 11வது லெட்டர்னுடைய வேல்யூ. वो 11वें अक्षर का वैल्यू है। அந்த 11வது லெட்டர் वो 11वें अक्षर को அத காஃப்னு சொல்லுவோம். उसे काफ कहते हैं। சோ அந்த இடத்துல காஃப் போடுங்க. तो उस जगह पे काफ डालिए। நம்பர் 6 और नंबर 6, அது கீழ 6வது லெட்டர் இருக்கணும். तो उसके नीचे 6वां अक्षर रहना है। அந்த 6வது லெட்டர் எது? ये 6वां अक्षर कौन सा है? அது வாவ். वो वाव है। சோ ஹீப்ருல तो हिब्रू के अंदर 26 எப்படி எழுதுவீங்க? 26 कैसे लिखोगे आप? 20 की काफ, 20 के लिए काफ 6ங்கிறதுக்கு வாவ். और 6 के लिए वाव। சோ இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ये दोनों को मिलाएंगे तो முதல்ல காஃப் எழுதணும், पहले काफ लिखना है, அப்புறம் வாவ் எழுதணும். फिर वाव लिखना है। இந்த ரெண்டும் சேர்த்து தான் 26. इन दोनों को मिलाकर हम 26 कहते हैं। இப்படி தான் ஹீப்ருல எழுதுவாங்க. इसी में ऐसे ही हिब्रू में लिखते हैं। இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். एक और उदाहरण देखते இப்போ हैं। நம்பர் 14 இருக்குது. अभी नंबर 14 है। இப்போ நம்பர் 14 என்ன செய்வீங்க? अब ये नंबर 14 है तो कैसे करेंगे? இது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறோம். ये अंग्रेजी में लिखा है, இத ஹீப்ருல மாத்தணும். इसे हिब्रू में बदलना है तो 14 ரெண்டா பிரிங்க. 14 को दो भाग करेंगे। ஒன்னு 10, அடுத்தது 4. देखिए 10 और 4। 10 வந்து எந்த அல்பபெட்டுடைய வேல்யூ? 10 ये कौन से अक्षर का वैल्यू है? அது யோதுனுடைய வேல்யூ. वो योद का वैल्यू है। அடுத்து 4 வந்து எந்த லெட்டருடைய வேல்யூ? और 4 ये कौन से अक्षर का वैल्यू है? அது தாலத்துனுடைய வேல்யூ. वो दालत का वैल्यू है। சோ யோத் அப்புறம் தாலத், योद और फिर दालत, இந்த ரெண்டு இணைக்கும் போது ये दोनों को जब मिलाएंगे அதுதான் 14. वो है 14। புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். आपको समझा रहेगा ऐसा मैं सोचता हूँ। இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். एक और एग्जांपल देता हूँ। இப்போ 421 கொடுக்கணும். अभी 421 देते, இதுல 3 டிஜிட் இருக்குது. इसमें 3 डिजिट है। ஒன்னு 400, एक 400 है, அப்புறம் 20, 20 है, அப்புறம் 1. फिर 1 है। சோ 400க்கு எந்த லெட்டர் வரும்? 400 के लिए कौन सा अक्षर आएगा? அது தாவ் வரும். वो ताव आएगा। அடுத்து 20க்கு என்ன வரும்? और 20 के लिए कौन सा आएगा? அது காஃப் வரும். वो काफ आएगा। 1க்கு என்ன வரும்? और 1 के लिए कौन सा आएगा? அது ஆலஃப் வரும். वो एलेफ आएगा। சோ தாவ், காஃப், ஆலஃப். ताव, काफ और एलेफ, இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா தான் ये तीनों को जब हम मिलाएंगे அதுதான் 421. वो ही 421 है। சோ இப்படி தான் அதை எழுதுவாங்க. ऐसे ही उसे लिखते हैं। இப்போ நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுறேன். और एक और चीज को मैं कहना चाहता हूँ। இப்போ ஆலஃப்ங்கிறது அதுக்குள்ள வேல்யூ வந்து 1. अभी एलेफ का जो वैल्यू है वो है 1। ஆனா 1000க்கு எப்படி எழுதுவீங்க? पर 1000 के लिए कैसे लिखोगे? 1000க்கு எப்படி எழுதணும்னா 1000 के लिए ऐसे लिखेंगे, ஆலஃப் போட்டுட்டு एलेफ डाल के மேல ஒரு சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி போடணும். उसके ऊपर एक सिंगल अपॉस्ट्रोफी डालना है। இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா ऐसे आप लिखोगे तो அதுக்கு மீனிங் வந்து 1000. उसका अर्थ है 1000। சோ ஆலஃப் வந்து 1, तो एलेफ है 1, 1000க்கு எப்படி போடுவீங்க? 1000 के लिए कैसे डालेंगे? ஆலஃப் போட்டு சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி போடணும். एलेफ डाल के उसके ऊपर एक सिंगल अपॉस्ट्रोफी। இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். अभी एक और चीज देखेंगे। நம்பர் 900 எழுதணும். नंबर 100, नंबर 900 लिखना है। இந்த 900 எழுதுறதுல अब 900 लिखने के लिए இது எப்படி எழுதுவீங்க? ये कैसे लिखेंगे? 900க்கு ஒரு வேல்யூவே இல்ல. 900 के लिए तो कोई शब्द ही नहीं है, ஆனா சோஃபித்ல இருக்கு. पर सोफित में है। அது சாடே சோஃபித். वो साढ़े सोफित, சாடே சோஃபித்ல உங்களுக்கு 900 கிடைக்கும். वहाँ साढ़े सोफित में आपको 900 मिलेगा। ஆனா சோஃபித்தை யூஸ் பண்ண கூடாது. पर सोफित हम नहीं यूज कर सकते। கணக்குல गणित में
அதுல சோஃபித் யூஸ் பண்ண கூடாது. उसमें आप सोफित नहीं यूज कर सकते. அப்ப இந்த 900 எப்படி பிரிப்பீங்க? तो आप 900 को कैसे बांटेंगे? உங்களுக்கு 400 வேல்யூ வரைக்கும் தான் இருக்குது. आपको सिर्फ 400 तक ही वैल्यू है. அப்ப முதல்ல 400 போடுங்க. तो पहले 400 डालिए, அதான் மேக்ஸिमम நம்பர். वही मैक्सिमम नंबर है. அப்புறம் திரும்ப 400 போடுங்க. फिर से 400 डालिए, அப்ப ரெண்டு சேர்த்து எவ்வளவு ஆச்சு? दोनों को मिलाकर कितना हुआ? 800 ஆச்சு. 800 हो गया. அப்புறம் இன்னொரு 100 தான் தேவை. और उसके बाद सिर्फ एक 100 चाहिए, சோ 100 நீங்க தனியா எழுதிடுங்க. तो अलग से 100 लिख दीजिए. சோ 400 400 100. 400 400 100. 400 எந்த லெட்டருடைய வேல்யூ? 400 ये कौन से शब्द का वैल्यू है? அது 22வது எழுத்தின் वो 22वें अक्षर का அதனுடைய வேல்யூ. उसका वैल्यू है. அது அது தாவுனுடைய வேல்யூ. वो ताव का वैल्यू है. சோ அதுல தாவ் போடுங்க. उसमें ताव डालिए. 400க்கு கீழ தாவ், 400 के नीचे ताव, திரும்ப 400 கீழ தாவ். फिर से 400 के नीचे ताव. 100 வந்து எத்தனாவது எழுத்து? 100 ये कौन सा अक्षर है? 19வது எழுத்து. 19वें अक्षर है. அது என்னது? वो कौन सा अक्षर है? அது கோஃப். वो कोफ है. சோ கோஃப் எழுதுங்க. तो कोफ लिखिए. சோ ரெண்டு தாவ் இருக்குது, 2 ताव है ஒரு கோஃப் இருக்குது. और एक कोफ है. இந்த ரெண்டு மூணு சேர்த்து தான் ये तीनों को मिलाकर ही அது 900 னு சொல்வோம். उसे 900 कहते हैं. ஆனா ஹீப்ருல எழுதும்போது पर जब हिब्रू में लिखते हैं, தாவ் ரெண்டு தடவை வர்றதுனால ताव 2 बार आता है, इसलिए தாவ் போட்டுட்டு ताव डालकर டபுள் அப்போஸ்ட்ரோஃபி போடணும். एक डबल अपोस्ट्रोफी डालना है. அதுக்கு பிறகு கோஃப் போடணும். उसके बाद कोफ डालना है. இதுக்கு அர்த்தம் என்னன்னா इसका क्या अर्थ है? தாவ் ரெண்டு தடவை இருக்குது, ताव 2 बार है அப்புறம் கோஃப் போட்டுறணும். और उसके बाद कोफ. சோ இப்படிதான் 900 எழுதுவாங்க. इसी तरह से हम 900 लिखते हैं. சோ இதுதான் கிமெட்ரியாவுடைய வேல்யூ. तो ऐसे ही गिमेट्री का वैल्यू है. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ऐसे हम बहुत सारे कार्य देख सकते சோ இதெல்லாம் நீங்க நல்லா ஸ்டடி பண்ணிக்கிடுங்க. हैं. इस हर चीज को आप अच्छे से स्टडी कर लीजिए, ஏன்னா அது கிமெட்ரியா டீகோடிங்குள்ள போகும்போது क्योंकि जब हम गिमेट्री या डिकोडिंग के अंदर जाएंगे, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். वो बहुत यूजफुल रहेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. எல்லாம் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ளுங்க. सब प्रार्थना के साथ सीख लीजिए. நீங்க நிறைய காரியங்கள் படிச்சுட்டு வரீங்க. अब बहुत सारे कार्य पढ़ते हुए आ रहे हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. ஆமென். आमीन.